கடைசியா மகன் வந்து சொன்னார், எனக்கு கையெல்லாம் பதற வலிக்கிட்டுது. மகன் ஓடி வந்து சொன்னார், அம்மா நீங்க அழாதீங்கோ, ஏசப்பா என்ன விருப்பமோ அதை செய்யட்டும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுதுதான் கையெழுத்து வச்சார் அந்த ஃபோமில். நாங்கள் கிளிநொச்சி தியேட்டர் வாசல்ல முழு பேரும் முழங்கால இருந்து ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டு போறதும் வாரதுமா இருந்தார்கள். நாங்கள் மனுஷரை பார்க்கல, நாங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்த்தோம். முழங்கால இருந்து அழுது ஜெபிச்சு கொண்டிருக்க பெரிய சர்ஜன் வந்து சொன்னார், அவருக்கு இந்த ஆப்ரேஷன் இல்லை, அவருக்கு பெரிய ஆப்ரேஷன் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் தானன்னு சொல்லி. அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுல நின்று ஏசப்பாட்டு கத்தோடு மாதிரி இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் செய்ய முடியல. உடனே அவர் ஆப்ரேஷன் செய்தாச்சு. சொல்லியாச்சு அவர் ஐசியூல தான் போடுவோம் தான் முதல் சொன்னது பார்த்து ஸ்கேன்ல. அவர் ஐசியூல போடையில ஒன்றும் போடையில ஓடுக்கு தான் திருப்பி அனுப்பினது. அவருக்குள்ள வெட்டி எடுத்த ஒரு பெரிய ஒரு ரெண்டு குடல் மாதிரி உண்டு கொண்டாந்தங்களுக்கு ஜேங்கோத்தில் வச்சு காட்டியாச்சு, இதுதான் எடுத்ததுன்னு சொல்லி அவரை ஐசியூல போடுறேன்னு சொன்னாங்கட மகனை ஓடுக்கு தான் அனுப்பினது சாதாரணமா. அப்படி ஏசப்பா அந்த இடத்துல அற்புதம் செய்த 2 வரைக்கும் அதை எங்களை வேலை செய்கிற ஸ்டாஃப் சொல்லும். அப்படி அந்த தியேட்டருக்குள்ளே ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது மட்டுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா வேதனைகளும் சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன்னு தெரியல, சொல்ல முடியாதுன்னு இல்லை, எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகள் இருக்கும், எவ்வளவு நிந்தனைகள் இருக்கும், எவ்வளவு அவமானங்கள் இருக்கும், எல்லாம் என்ன சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் ஆண்டவர் என்ன தளர்ந்து போக முடியல. நெறிந்த நாணனை முறிக்காத தகப்பன், மங்கி எறிகிற திரிய அவர் அணைக்காத தகப்பன் என்ற அந்த வார்த்தையை என்னோட வாழ்க்கையில் அவர் நிலைநாட்டினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எத்தனை உறவுகள், என்ன வேலை செய்கிற மனிதர்கள், நண்பர்கள் எவ்வளவு என்னை அவமானப்படுத்தி நிந்தனைப்படுத்தினார்களோ அவ்வளவு பேரும் இன்றைக்கு கோல் எடுத்து என்னை கூப்பிடுற அளவுக்கு ஏசப்பா வைத்திருக்கிறார். இது ஏசப்பாக்கு முன்னுக்கு உண்மை. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, நீ ஏன் போறேன்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், நான் ஏசப்பாக்காக நான் போயே சேருவேன் சொல்லி அவங்க கோல் பண்றதுக்கு முதலே நான் அந்த இடத்துல நிற்பேன். எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லத்தக்கதா ஏசப்பா எனக்கு கிருபை தந்தார். அது மட்டுமில்லை, எனக்கு நல்ல சபையை தந்தார். நாங்கள் வேறு சபையில தான் ரட்சிக்கப்பட்டோம். இந்த வேலை பக்கத்தில் கிளிநொச்சி என்றபடியா எங்களுக்கு அங்கே போக முடியாதபடியா நாங்கள் இந்த சபைக்கு வந்தோம். உண்மையில் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, அவர் வயசுல சின்னவனா இருந்தாலும் உண்மையில ஒரு தகப்பன் என்றுதான் சொல்ல வேண்டும்.